ஹாய் எவ்ரிவான், எப்படிங்க எல்லாரும்? மெஷின் ரிப்பேரிங் ஒரு கிளீனிங் ஒன்று கொடுத்து ஒரு சர்வீஸ் பண்ணி பல நாளாக வேலை செய்யாமல் கிடந்தது. ஒரு 3 வருஷம் வேலை செய்யாமல் இருந்து இப்போ அதை ஒரு ஒரு ரீசெக்காக பண்ணும். ஒரு கிளீன் செய்து நல்லா துப்புரவாக கிளீன் செய்து அதை மீண்டும் நம்மளோட பயன்பாட்டுக்கு இதுக்கு அதுலேருந்து எடுத்து பீஸ் தான் இது. அது ரிமூவ் பண்ணி எடுத்து தொடச்சி பீஸ் எடுத்து வச்சு அப்புறம் இதுக்குள்ளே நிறைய டஸ்ட் இருக்குது. டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணும். நிறைய டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணாமல் நம்ம வேலை செஞ்சால் நூலாக்கும் முறையே. இதை நம்ம அப்பப்போ மெஷினை க்ளீன் பண்ணணும். க்ளீனிங் மிக முக்கியம். க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுவோம். எல்லாம் நல்ல வடிவாக தொடச்சி எடுக்கணும். உடைக்க முன்னாடி இதில் சில விஷயம் இருக்குது, இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்கூர் பத்திரமா சைடில் வைக்கணும், இல்லைண்டா ஓடி போயிடும். அது தேடிக்கிட்டு நம்ம மிக சிறிய நட்டு இது நட்டில் கேர்ஃபுல்லாக சைடில் வைக்கணும். வச்சுட்டு இதை மெதுவாக எடுக்கணும். இது பேர் சும்மா நேரம் வராது. இது மிக லைட்டாக இப்படி இதை உருட்டி எடுத்துட்டு பார்த்து நம்ம ஸ்டெப்பாக பார்க்கணும். பார்த்து இதை ஒன்றுலையும் தட்டாதவாறு எடுக்கணும் மெதுவாக. வரமாட்டேன்னுது, என்ன பிரச்சனை? எப்படி எடுக்கணும்? வரமாட்டேன்னுது. தட்டி விட்டா யாராவது லொக் ஆகிட்டு இருக்கு. என்னது வரமாட்டேன்னுது. ரொம்ப கஷ்டப்படுத்தும் இது, டக்குன்னு வராது. வேற ஐடியாவோட அடுக்கணும். இதுக்கு வரமாட்டேங்குது. அப்போ என்ன செய்யணும்னா ஊசியை கரெக்டணும், ஊசியை ரிமூவ் பண்ணணும். வரமாட்டாது ஈஸியாக. ஊசி எடுத்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டது. ரொம்ப கஷ்டம் இது எடுக்கிறது. ஊசி கலாட்டி போட்டு நம்ம மெதுவாக எடுக்கணும்.
அதில் மாட்டிக்கும் ஊசோடையும். கலட்டும்போ கவனமாக இதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு வடிவாக துடைக்கணும். இப்படி சூப்பராக துடைச்சி வடிவாக இது இந்த பீஸ் தான். இது கலட்டும் போது இது இல்லை மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் ஊசி குத்து பண்ண ஊசோடையும் மற்ற அந்த அதில் இருக்கிற மற்ற ஊசி இதுகள் மெதுவாக வெரி கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இந்த ஊசியில் வந்துட்டு இந்த நறுக்குதான ஊசி இதெல்லாம் அங்கிட்டு வந்து சைட்டில் தட்டுப்பட்டால் வளைஞ்சிருச்சுன்னா நமக்கு அந்த தைக்கும்போது சரியாக வேலை செய்ய மாட்டான். நூல் சிக்காகும், நூல் கட்டாகும், பல பிரச்சனை. ரைட், இப்போ நம்ம 4வது பீஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து ரிமூவ் பண்ண வேண்டியது இது. இங்கே ஒரு பீஸ் இருக்கு, இந்த பீஸ். இந்த பீஸு நட்டு வேறையாக வைக்கும். இது கலட்டும் போதும் கவனமாக கலட்டணும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுது. எல்லாம் மிக கவனமாக கலட்டணும். பார்த்து வீலை கொஞ்சம் அந்த இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். நம்ம நினச்ச மாதிரி டக்குன்னு வராது. டக்குன்னு ஃபாஸ்ட்டாக காட்டினோம்னா எல்லாம் முக்கஸ் ஆகிப்போம், உடஞ்சிவோம். இதை நம்ம மெதுவாக ஒரு பீஸாக எடுத்துட்டோம். அடுத்து இதுக்குள்ள நிறைய ஒட்டரை அதுக்கு எல்லாமே இருக்கு. எல்லாம் ஓண்டா நம்ம க்ளீன் பண்ணணும். பார்ட்ஸாக எடுத்துட்டு காட்டன் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பீஸை க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம எந்த அளவு நீட்டாக வச்சுக்கிறோமோ அந்த அளவு மிக அருமையாக வேலை செய்யும். நம்ம சரியாக க்ளீன் பண்ணல, சரியாக அதை பராமரிக்கலைண்டா மிஷினும் எந்த பொருளும் தான் நம்ம சரியாக பராமரிக்கல, க்ளீன் பண்ணல, சுத்தம் செய்யலைண்டா கெட்டுப்போம். அப்பப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணி வைக்கிறது ஒரு சேஃப்டி தான், நீண்ட காலம் பாவிக்கும். இதெல்லாம் கட்டாயம் க்ளீன் பண்ணணும். நீண்ட நாள் பாவிக்க அமைந்ததுக்கு தான் இப்படி இருக்கு. மற்றபடி பிரச்சனை இல்லை. மிஷின் நல்லா வேலை செய்யும், நல்ல மிஷின் தான். கிளீனிங்காக வேண்டி தான் நம்ம இப்போ இது எடுத்து கிளீனிங் முடிஞ்சிட்டா மற்றபடி வேலை செய்யும் நல்லா.
ஹலீம் டெய்லர், ஹலீம் டெய்லர் ஷாப். இங்கே நம்மளை சந்திக்கலாம். உங்களோட தேவைகளுக்கு நம்ம எப்போவும் சப்போர்ட். இப்போது மிஷின்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நம்மளை சந்தித்தா சரி பண்ணி தருவோம். நூல் கட்டாகிற பிரச்சனை, மிஷின் நல்லா வேலை செய்யல, இப்படியான பிரச்சனைகள், நூல் சரியாக போட தெரியா, இப்படியான ஆட்கள் புதுசாக மிஷினை வாங்கினா அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும். அவைகளும் நமக்கு முடிஞ்ச அளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு தேவை இருந்தால் நம்மளை கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அரைவாசி வேலை முடிஞ்சு, நமக்கு மிஷினில் அரைவாசி வேலை முடிஞ்சு. கிளீனிங் தானே மிக முக்கியம். சுத்தம் சுகம் தரும். மிஷினை எல்லாம் போட்டுடுங்க. மிஷினை நல்லா துடைக்க வேண்டியிருக்கு. தொடச்சி எடுக்கும்போது தான் அதில் ஃபினிஷிங் தெரியும், எப்படி இருக்குது, எப்படி வேலை செய்யுதுன்றது. அந்த கிளீனாக இருக்கும்போது தான் அது நமக்கு அது ஒரு திருப்தியை தரும். குப்பையாக கச்சடாக இருக்கும்போது அது எப்போவும் நமக்கு வேலை செய்ய ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம ஆடைகளை எப்படி நம்ம சுத்தம் செய்கிறோமோ, எப்படி கவனிக்கிறோமோ, அது போல் நம்ம வேலை செய்கிற நம்மளோட இயந்திரங்களையும் வாகனங்களையும் நம்ம தொடச்சி ஆயில் வச்சு கிருஷி வச்சு அதை பார்த்து வரணும். சரியாக பார்க்கும்போது தான் அது சரியாக இயங்கும். இல்லாட்டி குப்பையில் ஆந்திக்கு போடணும். இது நான் ஒரு ஃபுல் க்ளீன் ஒன்று பண்ணிவிட்டு ஆயில் போட்டால் சூப்பராக வேலை செய்யும். அதுக்காண்டி தான் இப்போ நான் அதை ஃபுல் க்ளீன் ஒன்று கொடுத்துட்ருக்கேன். கொஞ்ச நாள் வேலை செய்யாமல் இருந்ததால் அதுக்கு க்ளீனிங், ஃபுல் க்ளீனிங் தேவைப்படுது. இல்லாட்டி நான் டெய்லி க்ளீன் பண்ணுறது தானே. டெய்லி நம்ம காலையில் வேலையை தொடங்கும்போது இயந்திரங்களை எல்லாத்தையும் இப்போ நம்ம கடை செய்கிறோம்னா, பிஸ்னஸ்ஸு டைலரிங் பிஸ்னஸ் தச்சிட்டு இருக்கிறோம். ரெகுலர் டைலராண்டா நமக்கு வேலை டெய்லி வரும்போது மெஷினுக்கு எஃபெக்ட்டு தானே. மிஷின் எப்பவும் வேலை செஞ்சிருக்கும், ஃபுல் டஸ்ட்டில் இருக்கும். அது டஸ்ட்டு நம்ம டெய்லி காலையில் நம்மளை எப்படி சுத்தம் செய்கிறோமோ அது போல் அந்த மிஷினையும் சுத்தம் செய்துட்டு தொடங்கினோம்னா மிஷின் நல்ல அருமையாக இருக்கும். நமக்கு மிஷினில் உட்காந்து வேலை செய்ய ஒரு விருப்பமும் வரும். புது மிஷினை வாங்கி நம்ம வேலை செய்யக்கூட எப்படி சந்தோஷம், ஒரு திருப்தி இருக்கோ, அது மாதிரி தான். இப்போ டெய்லி நம்ம புதுசு போலே நம்ம வச்சுருந்தோம்னா டெய்லி நமக்கு அந்த மிஷின்கிட்ட அணுகும்போது ஒரு திருப்தி, ஒரு வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். சரியானா? இப்போ நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் மிஷின். இப்போ எந்த பொருளை வாங்கினாலும் விலை கூடுதல். இப்போ கிடைச்சதை நம்ம இப்போ பாதுகாப்பாக பயன்படுத்தினோம்னா நமக்கு நீண்ட காலம் இதிலிருந்து ஒரு லாபத்தை பெறலாம், பயனடையலாம். இல்லைண்டா இடையில தூக்கி எறிஞ்சு போட்டு வேறு எதாவது வாங்கணும். வேறு எது காலத்துக்கு காலம் அதே போல் குவாலிட்டி கிடைக்க வேண்டாம். குவாலிட்டி வித்தியாசம் வரும், குவாலிட்டி மாற்றம் வரும்.
டீப் கிளீனிங், டீப் இதுதான் சொல்ல டீப் கிளீனிங். மிக அருமையாக சுத்தம் செய்ய வேண்டும். எல்லாம் அப்படி சீல துணி விட்டு எல்லாத்துக்குள்ளேயும் எங்கெங்க அழுக்கு இருக்கோ எல்லா அழுக்கையும் நம்ம இது போல சுத்தம் செய்தல் வேண்டும். ஓகே, நண்பர்களே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நான் அடுத்தது நூல் கோர்க்கிறது இது எப்படி இதில் என்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் தரேன். பொறுங்க, இது ஃபிட் பண்ணுறதை காட்டுறேன். நான் இப்போ கிளீன் பண்ணி முடிஞ்சு இதுவண்டா அது இருந்த அமைப்பில் நான் அதை ஃபிட் பண்ண போகிறேன். மிகவும் கஷ்டமான ஒரு இது. மிகவும் ஒரு சிக்கலான ஒரு இது கலட்டினா இது அது போல் மாற்றுறது சிக்கலான ஒரு இது. ரெயின்போ இது
ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒரு கஷ்டம் இல்லை. கலாட்டினா அது போல் மாற்றுன்றது அப்பாடா இவன் வட்டைக்கு வந்துருக்கு அப்படின்னா அப்பா இனி நான் இதை கலாட்டவே மாட்டேன் மக்களே. அவ்வளோ கஷ்டம் இது நான் இனி கலட்டவே மாட்டேன். பார்த்துக்கொடுங்க, அவ்வளோ கஷ்டம் இது. கலட்டினத்தை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். 3 நட்டு இருக்குது, இது வச்சிருக்கணும் பத்திரமா. அந்த நட்டை பார்த்து இருக்கிறணும், பெரிய பெரிய சண்டைப்படுத்தணும். நட்டு படுத்தியா நட்டோண்ட அந்த தகட்டை போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அதுபோல் இன்னொரு தகடு அதுவும் அதே போல் டைம் எடுக்கும். ஆனால் அவ்வளோ டைம் எடுக்காது. இருந்தாலும் பார்த்துக்கொள்ளுவோம். எவ்வளோ கண்டுபிடிச்ச இந்த மிஷினை எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுப்பாங்க. நமக்கு கலட்டின நமக்கு பூட்டி கொள்ளவே இல்லாது. கண்டுபிடிச்சவன் எவ்வளோ புத்திசாலி. அடுத்து தான் சாமான் சங்கு. இது நம்ம இதுக்குள்ளே போடும், இதுக்குள்ளே போடணும். இது மேலே மக்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இதான் சம்பவம். ஓவர்லாக் மெஷினை நம்ம ஃபுல் கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதிலிருந்து ரிமூவ் பண்ணிய பீஸை திரும்ப நம்ம
அசம்பிளி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ நம்ம இந்த பிசி இதிலிருந்து எடுத்தோம். இந்த பிசி வச்சு டைலரிங். அலிம் டைலரிங் வேலை, தையல் குறிப்பு சம்பந்தப்பட்டது. இது பற்றிய விஷயங்கள் நாம் வீடியோ விடுவோம். அவசியம் என்றால் நீங்கள் பார்க்கலாம். இப்போ மெஷின் ஒரு மெஷினை நம்ம கலட்டி ரிமூவ் பண்ணி அதை மீண்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ தான் உங்களுக்கு காண்பிக்கப்படுது. இதுபோல நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியம். நம்முடைய மிஷின் நாமளே கலட்டி துப்புரவு செய்து மீண்டும் அதை அசம்பிளி செய்ய தெரிஞ்சிருக்க வேணும். இல்லைன்றா நம்ம அதுக்கு வாசனையை தேடி போய் அது தெரிஞ்ச ஆக்களுக்கு 1000-500 கொடுத்து நம்ம பணத்தை விரயம் செய்கிறதை விட நம்ம தெரிஞ்சிருந்தால் நமக்கு அது பிரயோசனமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயன்பெறும் என்று நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு பீஸும் எப்படி நம்ம இதிலிருந்து கலட்டினமோ ரிமூவ் பண்ணி எடுத்தோமோ அதுபோல் நம்ம அந்த பீஸுகளை அமைக்க வேணும். எல்லாம் ரெடியா? அதிலிருந்து எடுத்த பீஸு எல்லாம் ஓகே, முடிஞ்சுது வேலை. ஃபுல் க்ளீன், கம்ப்ளீட், டன்.